கிச்சன் ஃபுல்லாவே இன்டீரியர் டிசைன் பண்ணதுனால ஒரு லுக் பார்க்கறதுக்கே உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கு. அதே மாதிரி வாஸ்து பிரகாரமாவே உங்களுக்கு எல்லாமே வச்சிருக்காங்க. வெளியில போறதுக்கு இந்த லொகேஷன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி கேட் சேஃப்டி கேட்டும் இவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார்டனிங் வைக்கிறவங்களுக்கு அவங்கவுங்க ஒரு பிளான்ல இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி வைக்கலான்ற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க லொகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டீல் ஃபவுண்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது அவங்களுடைய மாடல் ஹவுஸ் தாங்க. இந்த ஹவுஸை தான் நம்ம இவங்க எப்படி அவுட்புட் கொடுக்குறாங்கன்றத காமிக்கிறதுக்காக இந்த ஹவுஸ் எடுத்திருக்கோம். இதுக்கு அப்படியே அட்ஜாயிண்டா பக்கத்துலேயே தான் ஃபேஸ் 2 இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 989 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1563 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் சைஸ் பார்த்தீங்கன்னா 834 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2118 ஸ்கொயர் ஃபீட்டும் 2 BHK 3 BHK 4 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறாங்க. 0% வேஸ்டேஜ் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இவங்க நேஷனலைஸ் பேங்க்ல எல்லாமே உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எதுவுமே ஜேவி கான்செப்ட் கிடையாது. எல்லாமே ஓன் ப்ராப்பர்ட்டிஸில் தான் இவங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்ருக்காங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஈஸ்ட் தாம்பரம்ல ஒரு அருமையான கஸ்டமைஸ்டு இண்டிபெண்டன்ட் வில்லாவை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கும். இந்த ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருங்க யாரும் பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் ஃபவுண்டேஷனுடைய மகிழ்வகம் Phase 2. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் ஸ்டீல் ஃபவுண்டேஷனோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க லொகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டீல் ஃபவுண்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது அவங்களுடைய மாடல் ஹவுஸ் தாங்க. இந்த ஹவுஸை தான் நம்ம இவங்க எப்படி அவுட்புட் கொடுக்குறாங்கன்றத காமிக்கிறதுக்காக இந்த ஹவுஸ் எடுத்திருக்கோம். இதுக்கு அப்படியே அட்ஜாயிண்டா பக்கத்துலேயே தான் Phase 2 இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏன் ஸ்டீல் ஃபவுண்டேஷனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 12 இயர்ஸாக கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 15 ப்ராஜெக்ட் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க லொகேஷன் வந்து அவங்களோட Phase 1 ப்ராஜெக்ட் தான். மாடல் ஹவுஸ் நியர்பை தான் நின்று பேசிட்டு இருக்கோம். இவங்களோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 0% வேஸ்டேஜ் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இவங்க நேஷனலைஸ் பேங்க்ல எல்லாமே உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எதுவுமே ஜேவி கான்செப்ட் கிடையாது. எல்லாமே ஓன் ப்ராப்பர்ட்டிஸில் தான் இவங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எந்த வழியாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வேளச்சேரி போகிற ரோட்டில் கேம்ப் ரோட் ஜங்ஷனில் நீங்கள் ரைட் கட் பண்ணிங்கன்னா, பாரத் யூனிவர்சிட்டி தாண்டி வரும்போது மப்பேடுலேருந்து அகரம் தென் ஆன் ரோட்டில் வெங்கடமங்கலம் போகிற ஆன் ரோட்லேயே தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம இன்னொரு வழியாகவும் வரலாம். மண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் நீங்கள் கண்டிகை லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா வெங்கடமங்கலம் ரோடு இருக்குது. அந்த ரோட்லேருந்து நம்ம அகரம் தென் ரோடு பார்த்த மாதிரி அந்த ஆட் ரோட்லேயே தான் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து OMR கனெக்டிவிட்டி 2 பக்கமாக நம்ம கனெக்டிவிட்டியில் போகலாம். இந்த லொக்கேஷன்லேருந்து கோவிலஞ்சேரி போயிட்டு கோவிலஞ்சேரி டு பெரும்பாக்கம் லொக்கேஷன் வழியாக சோழிங்கநல்லூர் போய் இறந்துன்னா OMR போயிடலாம். இன்னொரு லொக்கேஷன் இருக்குது பொன்மார், வெங்கடமங்கலம் அந்த ஜங்ஷன்ல இருந்து பொன்மார் போய் அங்கேருந்து தாழம்பூர்லேருந்து நாவலூர் OMR கனெக்டிவிட்டியில் போய் அடைஞ்சிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நியர்பை ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோன்னா கிறிஸ்டூட் ஸ்கூல் இருக்குது, ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. காலேஜ்னு பார்த்தோன்னா பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ், தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ அதே மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு ஃபேமஸான பெருமாள் கோவில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மாடல் ஹவுஸ் தாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் Phase 2ல கொடுக்க போகிற கஸ்டமைஸ் வில்லாவோட லேண்ட் சைஸ், பில்டப் சைஸ் பார்த்துலாம். லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 989 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1563 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் சைஸ் பார்த்தீங்கன்னா 834 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2118 ஸ்கொயர் ஃபீட்டும் இவங்க 2 BHK 3 BHK 4 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறாங்க. வாங்க இந்த மாடல் ஹவுஸ் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தாம்பரம் லொக்கேஷனில் வில்லா தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க போவோம். ஸோ உள்ளே போகிற என்ட்ரன்ஸில் நம்ம எலிவேஷன் பார்த்தோன்னா எலிவேஷன் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஒரு கார்டனிங் செக்ஷன் மாதிரி சூப்பராக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் ஃப்ரண்டேஜ் லைட்டிங்கோட அருமையாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு MS கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. கேட்டோட டிசைனும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ளே என்ட்ரி ஆகி வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு கார்டனிங் செக்ஷன் மாதிரி சூப்பராக வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம அப்படியே உள்ளே போகும்போது சைடில் உங்களுக்கு வந்து ஸ்பேஷியஸான இடம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் போட்டு கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கே லுக்காக இருக்குது. அதுலேருந்து பேக் கேட் சொல்லுவாங்க நான் பழைய காலத்து வீடுங்கள்லாம், அந்த மாதிரி இப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்றபடி அழகாக டிசைன் பண்ணி பேக் கேட், பேக் டோரோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் எல்லாமே உங்களுக்கு கவர்டாகி தான் இருக்குது. ஃபுல்லி உங்களுக்கு பேக் சைடில் எல்லாமே காம்பவுண்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே செப்பரேட்டாக போர் போட்டு கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க் வந்து செப்பரேட்டாக இருக்குது. அதே மாதிரி 3 ஃபேஸ் EB லைன் உங்களுக்கு செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. வாங்க நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீக்குட் டோர் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோன்னா ஹால் நல்லா ஸ்பேஷியஸான ஹால் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது மாடல் ஹவுஸ்ன்றதுனால இன்டீரியர் ஒர்க்லாம் உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம்
அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்காக இவங்க கொடுத்துருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு அப்படியே பேக் சைடில் 2 லொக்கேஷன் வந்து யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் அப்படின்னு பார்த்தோன்னா சோஃபா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வீடை நம்ம எப்படி டிசைன் பண்ணலான்றதை இவங்க அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து நம்ம இன்வெர்டர் ப்ரொவிஷனுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுலேருந்து நம்ம அப்படியே கிச்சன் போகலாம். கிச்சன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங் கம் கிச்சன் சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லுக்னஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டைனிங் ஏரியாவில் ஒரு யூபிவிசி விண்டோவோட கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஒரு ஏர் வென்டிலேஷனுக்கும் இல்லை வென்டிலேஷன் கரண்ட் இல்லாதப்ப மார்னிங் டைமில் வென்டிலேஷன் வேணுன்ற மாதிரி பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாகவே இன்டீரியர் டிசைன் பண்ணதுனால ஒரு லுக்கு பார்க்கறதுக்கே உங்களுக்கு வேற லெவலில் இருக்குது. அதே மாதிரி வாஸ்து பிரகாரமாகவே உங்களுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. இன்டீரியர் டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்டோடைய அவுட்புட் அங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் நமக்கு பார்த்தோன்னா யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் ஏரியா மெட்டீரியல் எல்லாமே பேரிவேர் மெட்டீரியல் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. கிச்சனில் ஃப்ரிட்ஜ் அங்கே இங்கேன்னு வைக்காம பக்காவாக இந்த ஏரியாவில் காம்பேக்டாக செட் பண்ணிட்டாங்க. இன்டீரியரோட மிக்ஸ் பண்ணி நம்ம பேக் டோர் சொல்லியிருந்தோம்லங்க. ஸோ அதுக்கு மேலே இந்த பேக் டோருக்கு வச்சதுனால இதுக்கு மேலே ஒரு லேப்ட் ஒன்று போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளியே போய் பார்ப்போம் வாங்க நம்ம. ஸோ இந்த ஏரியா வந்து வாஷிங் மிஷின் ஏரியாவாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு பேக் சைடில் அவுட்டோர் கொடுத்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லால நிறைய பேர் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி சூப்பராக இவங்க வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வெளியில் போகிறதுக்கு இந்த லொக்கேஷனில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதுக்கு உண்டான கேட் சேஃப்டி கேட்டும் இவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமைஸ்டு வில்லான்றதுனால நீங்கள் இவங்க கிட்ட வந்து வீடு புக் பண்ணும்போது என்ன மாதிரி டைல்ஸ் போடலாம் அப்படின்றதெல்லாம் இவங்க நீங்கள் கஸ்டமைஸாக டைல்ஸு பெயிண்டிங்கு இது எல்லாமே இவங்க கிட்ட பேசிக்கலாம். இதை நம்ம மாடலாக தான் பார்த்துட்டு இருக்கோம். கீழே ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்ப்போம் வாங்க. ஸோ டோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பிராண்டட் டோராக தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட தான் கொடுத்துருக்காங்க. வீடு நம்ம ஃபால் சீலிங் பண்ணி இதோட அவுட்புட் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு. இங்கே ஒரு அட்டாச் பாத் ஒன்று கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத் நியர்பைலேயே உங்களுக்கு வந்து கபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ட்ரெஸ்ஸிங் செக்ஷன் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வால் மவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பேரிவேர் மெட்டீரியல் தான் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லொக்கேஷன் வந்து ஹீட்டர் ப்ரொவிஷனுக்கும் எக்ஸாஸ்ட் அவுட்டர் எக்ஸாஸ்ட்டுக்கு எல்லாமே செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம் வாங்க. இவங்க சிஎம்டி அண்ட் ரேர் அப்ரூவ்ல தான் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டீ ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்பவுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி கஸ்டமைஸ்ன்றதுனால வீட்டில் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் ஆனால் இவங்களே வந்து வாஸ்து பிரகாரமாக எல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணுன்ற போது இவங்க கிட்ட டேரெக்டாக நீங்கள் கேட்டு அதுக்குண்டான சேஞ்சஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம். நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட்டில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய கலரும் கோல்டன் கலரில் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸு பார்த்தோன்னா அந்த டைல்ஸ் வந்து உங்களுக்கு வழுக்கி விடாமல் இருக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக தான் இவங்க மார்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த லைட்டிங் வந்து பார்க்கறதுக்கு உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கீழே இருந்து நம்ம அந்த சோஃபாவில் வந்து பார்க்கும்போது இந்த லைட்டிங்கோட டிசைன் வந்து வேற லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான செக்ஷனும் பண்ணிக்கலாம். இல்லை ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ இல்லை ஸ்டடீஸ் பண்ணுறவங்களுக்கோ இந்த லொக்கேஷன் வந்து இந்த மாதிரி செட்டப் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி இவங்க பக்காவாக உங்களுக்கு ஒரு இன்டீரியரில் காமிச்சிருக்காங்க. இதுலேருந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் போகலாம் வாங்க. ஸோ இதான் மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமை நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்றத அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மேலே ஏறி வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் யூபிவிசி விண்டோவோட சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் டிசைன் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் இன்கேஸ் இண்டிபெண்ட்டாக டிவி பார்க்கணுன்றதுக்காக டிவி யூனிட் இங்கே ப்ரொவைட் பண்ணி இந்த 2 பக்கமும் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் மேலே உங்களுக்கு லேஃப்ட் கபோர்டும் பக்காவாக உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது வாங்க. ஸோ இந்த அட்டாச் டாய்லெட்டோட கலரே உங்களுக்கு டைல்ஸ் கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேனுக்காக கொடுத்துருக்காங்க. இதோட மெட்டீரியல் எல்லாமே பேரிவேர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ தேர்ட் பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ கிட்ஸ் பெட்ரூம் ஏரியாவும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலரிங் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உள்ளே வந்தோடனே வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வென்டிலேஷன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வீடு வந்து நம்ம எனி டைம் லைட்டிங் ஆன்லேயே இருந்தால் நல்லா இருக்காதுங்க. நேச்சுரலாக அதாவது 0% வேஸ்டேஜாகவும் கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான வெளிச்சத்துக்காக உண்டான ப்ராசஸ்க்காக எல்லாமே பக்காவாக
ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் ஸ்டீல் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா சொல்றேன். இந்த பாத்ரூமும் உங்களுக்கு இந்த ரூம்லயும் அட்டாச் பாத்ரூம் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 பிஹெச்கேல 3 டாய்லெட் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபுல்லா பேர்வேர் மெட்டீரியல் தான். எக்ஸாஸ்ட் அவுட்புட்காக பக்காவா எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்ல நீங்க கபோர்டுக்காக செக்ஷன் வந்து எப்படி நம்ம கீழே பார்த்தோமோ அதே ஆப்ஷனல் இந்த ஏரியாவிலையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம பால்கனி ஒரு டெரஸ் கூட சொல்லலாம். அதை நம்ம எந்த விஷயத்துக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கார்டனிங் மாதிரி நம்ம வைக்கணும்னு பிளான் பண்றவங்களுக்கும் இவங்களே அதுக்கு உண்டான ஒரு ஐடியாவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம ஈவினிங் செக்ஷன்ல நார்மலாக உட்காந்து சிட் அவுட் பேசலான்றதுக்கு உண்டான ஏரியாவாக இருந்தாலும் நீங்கள் இது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லொக்கேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கார்டனிங் வைக்கிறவங்களுக்கு அவங்கவுங்க ஒரு ஒரு பிளான்ல இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி வைக்கலான்ற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுக்கு தேவையான பிளான்டிங் என்னவோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். சிட் அவுட் ஏரியான்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஃபேமிலியோட ஜாலியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஏரியா வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். இதுலேருந்து நம்ம டெரஸ் போகலாம் வாங்க. தாம்பரம் ஏரியாவில் அதுவும் அகரம் 10ல வில்லா தேடிட்டு இருக்கு உங்களுக்கு. அதுவும் மெயின்டெனன்ஸே கிடையாதுங்க இதில். அதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வேற. ஸோ உங்களுக்கு இந்த வில்லா ஏரியா வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். மேலே ஏறி வந்தும் பார்த்தோன்னா உங்களுக்கு 2 டேங்க் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மேலே இருந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனோட அவுட்புட். எல்லா வீடுமே இங்கே ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம். எல்லாம் ஒரே மாடலில் தான் இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அவுட்புட் பார்க்கும்போது உண்மையாகவே வேற லெவலில் இருக்குங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த அவுட்புட்டில் தான் உங்களுக்கு வீடோடைய அவுட்புட் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. கஸ்டமைஸ்ன்றது உள்ள நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத பில்டர்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம பார்க்க வந்திருக்க ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் வந்து இதுதான். ஆல்ரெடி ஃபேஸ் 1 ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வந்துட்டாங்க. இந்த ரோடு எல்லாமே உங்களுக்கு வந்து 23 ஃபீட் ரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வில்லாவும் நார்த் ஃபேஸில் தான் அமைஞ்சிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸ் நம்ம டோர் வந்து மெயின் டோர் அமைச்சு கொடுத்துடலாம். அது உங்களோட சஜஷன் தான். ஏன்னா கஸ்டமைஸ் வில்லான்றதுனால நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சஜஷன் பண்ணி நம்ம பில்டர்கிட்ட பேசிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு EV 3 ஃபேஸ் லைன் எல்லாமே சைட்டுல வந்தாச்சு. காங்கிரீட் ரோட், சிமெண்ட் காங்கிரீட் ரோடு உங்களுக்கு ஃபுல்லாகவே போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா அப்கமிங்னா அந்த லாஸ்ட்டில் போட போகிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வில்லால ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 24/7 CCTV ஃபெசிலிட்டி இருக்குது. அதே மாதிரி மெயின் கேட்டில் செக்யூரிட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் EB லைன் இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் நம்ம வாக்கிங் போகிறதுக்கு உண்டான செக்ஷனும் இந்த ஏரியாவில் நீங்கள் நல்லா ஸ்பேஷியஸாகவே உங்களுக்கு ரோடு இருக்கிறதுனால வாக்கிங் பசங்க விளையாடுறதுக்கு உண்டான செக்ஷனும் இந்த ஏரியாவில் சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கஸ்டமைஸ் வில்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 BHK 3 BHK 4 BHK இருக்குது. இதோட ஸ்டார்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 71 lakhsலேருந்து மேக்ஸிமம் 1,30 lakhs வரைக்கும் இவங்க கிட்ட ப்ராஜெக்ட் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி GST அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க 90% வரைக்கும் இவங்க பேங்க் லோன் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் ஸ்டீல் ஃபவுண்டேஷன் டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஈஸ்ட் தாம்பரம்ல அகரம் 10 மப்பேடு இந்த லொக்கேஷனில் வில்லா தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.